தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கரூர் விவகாரம் தொடர்பாக பொது வெளிகளில் முதல்வர், அமைச்சர்கள் பேசக்கூடாது என உச்சநீதிமன்றத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தொடர்ந்த மனு வாபஸ். மனுவை விசாரிக்க விருப்பமில்லை என உச்சநீதிமன்றம் தனது நிலைப்பாட்டை தெரிவித்ததை தொடர்ந்து வழக்கு திரும்ப பெறப்பட்டது. பெரம்பூர், திருச்சி தொகுதிகளின் தேர்தல் வழக்குகள் தொடர்பாக முதலமைச்சர் விஜய்க்கு நோட்டீஸ். மனுக்களில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய 3 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிரான தேர்தல் வழக்குகளில் சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். முன்னாள் அமைச்சர் ஏவாவேலுவுக்கு எதிரான தேர்தல் வழக்கிலும் பதிலளிக்க உத்தரவு. ஆண்டு காட்பாடி தொகுதியில் முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் வெற்றியை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி. அதிமுக வேட்பாளர் ராமு தொடர்ந்த வழக்கு செல்லத்தக்கதல்ல என கூறி தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். தாவேக எம்எல்ஏக்களிடம் குதிரை பேரம் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி மனு. அரசியல் உள்நோக்கத்துடன் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குதிரை பேரத்திற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என மனுவில் தகவல். பட்ஜெட்டில் இடம்பெறும் மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் விஜய் ஆய்வு. மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகள் தொடர்பாகவும் ஆலோசனை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்காத முன்னாள் அமைச்சர் KC வீரமணி. மாவட்ட செயலாளர் பதவிக்கு பதில் அமைப்பு செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டதால் அதிருப்தியில் உள்ளதாக தகவல். EPS தலைமையில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்காத ஆற்காடு MLA SM சுகுமார். EPSக்கு எதிராக செயல்பட்டு மீண்டும் ஆதரவு தெரிவித்த போதிலும் மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட்டதால் அதிருப்தி என தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1280 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,07,200 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 160 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கம் 13,400 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிலோ 2,50,000 ரூபாய்க்கு விற்பனை. சில்லறை வர்த்தகத்தில் 1 கிராம் வெள்ளி 250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. முதலமைச்சர் விஜயை கரூர் செல்ல விடாமல் திமுகவினர் முட்டுக்கட்டை போட்டு வருவதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. முதலமைச்சர் விஜய் கரூர் செல்வதால் திமுகவினருக்கு என்ன பிரச்சனை எனவும் கேள்வி. முதல்வர் ஒவ்வொரு இடத்துலையும் இன்னமும் அவரை கரூருக்குள் செல்ல விடாமல் என்ன செய்யணுமோ திமுக அதை செஞ்சுட்டு இருக்கு. இவ்வளவு தூரம் இருக்கிறவங்களுக்கு கரூருக்கு முதல்வர் போறனால் என்ன பிரச்சனை, என்ன பயம், என்ன பிரச்சனை? திமுக இதில் என்ன பிரச்சனை? நீங்க அரசாக இருந்தீங்க விட்டுருங்க, இப்ப திமுக கட்சியா உங்களுக்கு என்ன பிரச்சனை? முதல்வர் கரூருக்கு போவதனால் திமுகவிற்கும் கட்சியினருக்கு என்ன பிரச்சனை? உடனடியாக பெட்டிஷன் ஃபைல் பண்ற அளவுக்கு என்ன பிரச்சனை? பள்ளிகளில் தேவையில்லாத ஆய்வுகளை செய்ய வேண்டாம் என முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். அரசு பள்ளியில் அமைச்சர் கீர்த்தனா ஆய்வு மேற்கொண்டது விமர்சனத்திற்குள்ளான நிலையில் அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். தேவையில்லாமல் அரசு ஊழியர்களுக்கோ இல்லை அரசு அலுவலர்களுக்கோ தேவையில்லாமல் யாரும் போய் ஆய்வுகள் செய்கிறதோ இல்லவோ இருக்கிறது. அது எந்த நோக்கத்தில் செய்யப்பட்டதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் இது ஆல்ரெடி முதல்வர் அலுவலகத்திலேருந்து எல்லாருக்கும் சொல்லப்பட்ட நோட்டு. தேவையில்லாத இடத்தில் அரசு ஊழியர்களுக்கும் அரசு வேலைகள் பணியாற்றுவர்களுக்கும் தொந்தரவு கொடுக்க முடியும். அந்த பணியில் நம்ம இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு இருக்கு. அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் 100% நேர்மையாகவும் நியாயமாகவும் நடைபெறுகிறது. வழக்கறிஞர்கள் நியமனத்தில் முறைகேடு நடைபெறுவதாக புகார் அளித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் நிர்மல்குமார் உறுதி.
நிறைய இந்த மாவட்ட வழக்கறிஞர் நியமனத்தில் நிறைய தவறான தகவல்கள் பரவிட்டே இருக்கு. இது வரைக்கும் எந்த ஜிஓவும் பாஸ் பண்ணப்படலை. நேற்று சாயந்தரத்தில் தான் ஜிஓவை பாஸ் பண்ணுது. ஸோ நிறைய இடத்துல தவறான வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டதாகவும் இல்லை இந்த மாதிரி பணம் பெற்றுக்கொண்டு நியமிக்கப்பட்ட இந்த மாதிரி தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருது. அது அந்த தகவல் முற்றிலும் உண்மை இல்லை. அரசு வழக்கறிஞர் நியமனம் 100% நேர்மையாக நியாயமாக நடைபெற்று வருது. யாராவது இதில் பணம் வாங்கி கொண்டோ இல்லை யார் பேரையாவது தவறாக பயன்படுத்தினாலோ கண்டிப்பாக அவர்கள் புகார் அளிக்கலாம். பொது ஒழுங்கிற்கு தீங்கு ஏற்பட்டால் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அமைச்சர் கீர்த்தனா விவகாரம் குறித்து கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதில். அமைச்சர்கள் மட்டுமின்றி அதிகாரிகள் அனைவருமே எங்கு சென்றாலும் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் இப்போது ரீல்ஸ் போடுவது என்பது வாடிக்கையாக மாறியிருக்கிறது. அது பொது ஒழுங்குக்கு கேடாக இருக்கும் என்றால் நாம் சுட்டி காட்டுவோம். கட்டாயம் அமைச்சர்கள் அதை உள்வாங்கிக் கொள்வார்கள். தேவைப்பட்டால் அதை தவிர்ப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். தாவேகா தலைமையில் இன்னும் கூட்டணி அமையவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம். திமுகவுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நட்பு தொடர்வதாகவும் பேட்டி. இப்போது ஜூலை 1ஆம் தேதி கூட்டணி தொடர்பாகத்தான் முதலமைச்சர் ஆதரவு நல்கிய கட்சிகளோடு பேச்சுவார்த்தை பேசினார், கலந்தாய்வில் பங்கேற்றார். ஆனால் அந்த கூட்டத்தில் இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை. ஆகவே அதன் பொருள் என்ன? இன்னும் தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணி அமையவில்லை என்றுதான் பொருள். சமூக நீதியின் முன்னோடியாகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலாகவும் திகழ்ந்த திவான் பகதூர் திராவிடமணி இரட்டைமலை சீனிவாசன். இரட்டைமலை சீனிவாசன் பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சர் விஜய் புகழஞ்சலி. ஒடுக்கப்பட்ட மக்களின் அரசியல் உரிமைகளுக்காக ஓங்கி ஒலித்தவர் திராவிடமணி இரட்டைமலை சீனிவாசன். இரட்டைமலை சீனிவாசனின் பிறந்த நாளை ஒட்டி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் புகழாரம். சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் தண்டவாளம் விரிசல் ஏற்பட்ட காரணத்தால் புறநகர் ரயில் சேவை பாதிப்பு. ரயில் போக்குவரத்தை நிறுத்தி பயணிகளுக்கு ஏற்படும் சிரமத்தை தவிர்க்கும் வகையில் குறைந்த வேகத்தில் ரயில்கள் இயக்கம். அரசு பள்ளி மாணவியை தான் கேலி செய்ததாக சிலர் பொய்யான கதையை பரப்புவதாக அமைச்சர் கீர்த்தனா குற்றச்சாட்டு. நானே அரசு பள்ளி மாணவிதான், தன்னை விமர்சியுங்கள், ஆனால் ஒரு தலைமுறையின் தன்னம்பிக்கையை கேலி செய்யாதீர்கள் எனவும் ஆவேசம். மதுரவாயில் தாவேகா நிகழ்ச்சியில் எச்சில் இலைகளை எடுக்க தூய்மை பணியாளர்களை பயன்படுத்தியதற்கு நயினார் நாகேந்திரன் கண்டனம். தூய்மை பணியாளர்களை இழிவுபடுத்தியவர்கள் மீது முதலமைச்சர் விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சை மேற்கொள்ள வரும் புறநோயாளிகள் இனி செல்போனில் அப்ளிகேஷன் மூலம் முன்பதிவு செய்து கொள்ளலாம். சோதனை முயற்சியாக இந்த திட்டத்தை நாளை தொடங்கி வைக்கிறார் அமைச்சர் அருண்ராஜ். திருச்சி அரியமங்கலம் பகுதியில் உள்ள பழைய பிளாஸ்டிக் குடோனில் பயங்கர தீ விபத்து. விண்ணை முட்டும் அளவிற்கு கரும்புகை வெளியேறியதால் பரபரப்பு. தேனி மாவட்டம் போடி பகுதியில் திடீரென புழுதி புயல் வீசியதால் பொதுமக்கள் அவதி. மண் துகளை வாரி இறைத்தபடி பலத்த காற்று வீசியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம். மதுரை மாவட்டம் வெள்ளக்கல் குப்பை கிடங்கில் 3வது நாளாக கொழுந்துவிட்டு எரியும் தீ.
காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் தீ வேகமாக பரவி வருவதால் தீயணைப்பு வீரர்கள் கடும் போராட்டம். தங்க காசுகள் தருவதாக கூறி 20 கோடி ரூபாய் மோசடி செய்த விவகாரத்தில் ராயபுரம் மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ஷீலா மேரி கைது. ஏற்கனவே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையில் கைது செய்து சென்னை வடக்கு மண்டல காவல் இணை ஆணையர் நடவடிக்கை. சென்னையிலிருந்து புறப்பட்ட ஏலகிரி எக்ஸ்பிரஸ் ரயிலை ஆவடி ரயில் நிலையத்திலேயே நிறுத்திவிட்டு வெளியேறிய லோகோ பைலட். நெஞ்சு வலிப்பதாக கூறிவிட்டு அவசரமாக வெளியே சென்ற நிலையில் 3/4 மணி நேரமாக ரயில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் தவிப்பு. தமிழகத்தில் தாவேகா ஆட்சி எவ்வளவு காலம் நீடிக்கிறதோ அவ்வளவு காலம் மக்கள் ஏமாற்றப்படுவார்கள் என திமுக முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் குற்றச்சாட்டு. சலுகைகளை எதிர்பார்க்காத மக்களை வஞ்சிக்கும் தாவேகா ஆட்சியால் தமிழகத்தின் வளர்ச்சி பாதாளத்தில் போகும் என்றும் கருத்து. இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த புதிய அரசு சொன்னதை செய்யாத ஒரு அரசாக, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றுகின்ற அரசாக 2 மாத காலத்தில் இவ்வளவு பெரிய ஏமாற்றங்கள். இன்னும் தொடர்ந்து இந்த ஆட்சி எவ்வளவு நாள் நீடிக்குதோ அவ்வளவு காலம் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற்றப்படுவார்கள். தமிழகத்தினுடைய வளர்ச்சி பாதாளத்திலே போகும் என்பதை நான் தெரிவித்தேன்.